வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக டெல்லியில் நடைபெற்று வந்த ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம்? அது குறித்த தகவல்கள். காங்கிரஸுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அந்த ஸ்கிரீனிங் நடைமுறைகள் முழுமையாக முடிவடைந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்கிரீனிங் குழுவினுடைய உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக கடந்த 3 நாட்களாக டெல்லியில் நடைபெற்று வந்த அந்த வேட்பாளர்களுக்கான ஸ்கிரீனிங் நடைமுறை என்பது முழுமையாக முடிவடைந்து விட்டதாகவும் அதனுடைய அந்த பரிந்துரை அறிக்கை, குறிப்பாக வேட்பாளர்கள் அடங்கிய பரிந்துரை பட்டியல் என்பது காங்கிரஸ் மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று அல்லது நாளை காங்கிரசினுடைய மைய தேர்தல் குழு கூட்டம் என்பது காணொலி வாயிலாக நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இன்று ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறவிருந்த அந்த ஒரு காங்கிரஸ் மைய தேர்தல் குழு கூட்டம் என்பது தேர்தல் பரப்புரைகள் காரணமாக இன்று நள்ளிரவு அல்லது நாளை காலை வரை தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இருந்தாலும் தமிழ்நாடு வேட்பாளர்கள் பட்டியலுக்கான அந்த ஒரு பரிந்துரை பட்டியல் என்பது ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய அந்த குழுவின் தரப்பிலிருந்து காங்கிரஸ் மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், ஒரு சில பிரச்சனைக்குரிய தொகுதிகள் தொடர்பான இறுதி முடிவுகளை காங்கிரஸ் தலைமையே எடுக்கும் என்ற ஒரு தகவலையும் ஸ்கிரீனிங் கமிட்டியானது தெரிவித்திருக்கிறது. 3 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய இறுதி முடிவிற்கு பிறகுதான் அவர்கள் தமிழ்நாடு திரும்புவார்கள் எனவும், அந்த வேட்பாளர்கள் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் மைய தேர்தல் குழுவினுடைய கூட்டத்திற்கு பிறகு வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தொடர்பான இறுதி பரிந்துரையை ஏற்கனவே முதற்கட்டமாக வழங்கியிருந்த நிலையில் அந்த பட்டியலுக்கு பதிலாக புதிய பட்டியலை தயார் செய்வதற்கான ஒரு அறிவுறுத்தல் காங்கிரஸ் தலைமையிடமிருந்து நேற்று முன்தினம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முழுவதுமான ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு புதிய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் முடிவுகள் என்பது காங்கிரசினுடைய தேர்தல் குழு கூட்டத்தில் நடைபெறும் என்றும், அந்த குழு கூட்டம் என்பது வீடியோ காணொலி மூலமாக நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் தரப்பில் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.